ஊர்லேருந்து வந்து தங்கி படிக்கிறாங்கல்ல, அப்போ பெண் பிள்ளைங்க வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. பொண்ணு அங்கே இருக்கா, ஒரு பேயிங் கெஸ்ட்டாக இருக்கா, ஒரு இடத்துல இல்லை லேடீஸ் ஹாஸ்டலில் இருக்கா, ஏதோ ஒரு விஷயம். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறா, அதான் இது போகிறா, மற்றபடி வேறு எங்கேயும் போகிறது இல்லைன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. வந்து ஒரு 6 மாதத்தில் இவங்கள சுற்றி ஒரு 10 பசங்களாவது இருப்பாங்க. அந்த 10 பசங்கள 4 பசங்க கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. தனித்தனியாக இருந்தால் பரவாயில்ல. நான் 3 பசங்க கூட ஒரு பொண்ணு இருந்ததெல்லாம் நாங்கள் இப்போ கேஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேஸ் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நாங்கள் ஃபோட்டோஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபோட்டோஸ் தட் மீன்ஸ் அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அவங்க ஃபேமிலி வந்து எப்படின்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க வந்து அவங்க பொண்ணை குறித்து ஏதாவது ஒரு தப்பாக நீங்கள் சொல்லிடு சார், தப்பாக மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க சார் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க என்கிட்ட. இப்போ அவங்ககிட்ட நான் சார் இல்லை மேடம் இந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க, உங்கள் பொண்ணு தப்பான பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். இது எல்லாமே ஃபோட்டோஸாக நாங்கள் அவங்களுக்கு அனுப்புகிறப்ப அவங்க உடஞ்சிட்டாங்க.